அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி வைகாசி மாதத்திற்கான கடக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கிரகங்களின் ராஜா அப்படின்னு சூரிய பகவான் அழைக்கப்படுறாரு. இவர் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நாள் தான் தமிழ் மாத பிறப்பாக குறிப்பிடுறோம். அந்த வகையில் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி ரிஷப ராசியில் சூரிய பகவான் நிலைத்திருக்கக்கூடிய காலம் வைகாசி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் ரிஷப ராசியில் குரு சுக்கிரனுடன் சூரியன் இணைய போகிறாரு. வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மே 14ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறுகிறது. இந்த காலகட்டத்தில் ஆயுளும் செல்வ விருத்தியும் புத்திர பாக்கியமும் கிடைக்கப்பெறுங்க. இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவும் அமையப்பெறுகிறது. இந்த மாதத்தில் ஆலயங்களில் புனித நீராடல் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். தடைப்பட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள் இனிதே கைகூடி வரக்கூடிய யோகமும் உண்டாக பெறும். வைகாசியில் முருகப்பெருமான் விசாகன் அப்படிங்கிற அசுரனை அடித்ததால வைகாசி விசாகம் சிறப்புற கொண்டாடப்படுது. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது, என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் யோகமான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, என்ன மாதிரியான பாதகமான நிலைகள் உருவாக போகிறது, பாதகமான நிலையை தவிர்க்க கடகராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிற பல தகவலை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு கடக ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிலையிலையுமே அடுத்தவர் பற்றி ரகசியங்களை வெளியே சொல்லாமல் மனதில் வைத்து கொள்ளக்கூடிய இயல்புடைய உங்களுக்கு இந்த காலகட்டம் லாபாதிபதி சுக்கிரனினுடைய சஞ்சாரம் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. எந்த ஒரு காரியமும் வெற்றியடைவதுடன் லாபகரமாகவும் இருக்குங்க. பணவரத்து சற்று அதிகரித்து காணப்படலாம். செயல்திறன் மேலோங்கும். இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரும். வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை உருவாகலாம். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் லாபம் தரும். வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு வந்து சேரும். பயணங்களால் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையும் வாங்குவீங்க. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணம் வாங்க நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீங்க. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படுங்க. கலைத்துறையினர் பல்வேறு விதமான வேலைகளையும் பொறுப்புகளையும் செய்வாங்க. உடல் சோர்வோடு இருக்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே சமயம் புதிய வழிமுறைகளில் நூதனமாக காரியம் சாதிக்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அடியெடுத்து வைக்க வேண்டியது அவசியமாகிறது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்கால நோக்கங்களை கருத்தில் கொண்டு உழைக்க தயாராகி விடுவீங்க. உங்களின் பொறுமையான செயல்பாடுகள் நல்ல பலனை அளிக்கும். பெண்களுக்கு பணவரத்து சற்று அதிகரித்து காணப்படும். எந்த ஒரு காரியமும் நல்லபடியாய் நடந்து முடியும். செயல்திறன் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு பாடங்களை மன நிறைவுடன் படித்துக் கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் நீங்கள் கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியடையும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த மாதம் பணவரத்து பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தினுடைய பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது வைகாசி மாதத்தினுடைய முதல் 15 நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அற்புதமாக இருக்கிறது. ஆனால் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் நிறைந்ததாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணவரத்து சற்று குறைவாக இருக்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கால தாமதமாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற மிகவும் நீங்கள் பாடுபட வேண்டியதாக இருக்குங்க. யாருக்குமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாக்குறுதி அளிக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அடுத்தவருக்கு செய்யக்கூடிய உதவிகள் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எதிராகவே மாறலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது அவசியமாகிறது. தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பழைய பாக்கிகள் வசூலாவது
ஆறுதலை தருங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பது கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தான் செய்யும். உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனமாக தங்களுடைய பணிகளை கவனிக்க வேண்டியது அவசியமாகிறது. மேல் அதிகாரிகள் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பதும் நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே மன மகிழ்ச்சி ஏற்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்லது. அதே போல் பிள்ளைகளின் கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும். வழக்கு விவகாரங்களில் ஈடுபடாமல் தவிர்ப்பதும் நல்லது. கலைத்துறையினருக்கு அலங்கார பதவிகள் வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. அரசியல்வாதிகள் எவருக்குமே கடன் தர வேண்டாம். பிரயாணங்களின் முழு எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே காலதாமதம் உண்டாகத்தான் செய்யும். அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனத்துடன் அனைத்து விஷயத்திலையுமே இருங்க. எல்லா விஷயத்திலையுமே அவசரம் காட்ட வேண்டாம். பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பாடங்களை படிக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மெத்தனம் காட்டாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. அதே மாதிரி சொல்ல காப்பாற்ற நீங்கள் கொஞ்சம் பாடுபட வேண்டியதாக இருக்குங்க. அதே மாதிரி ஆக்கப்பூர்வமான யோசனைகள் இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க. அதனால் மனதை எப்பொழுதுமே அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக. இந்த மாதிரியான குழப்பமான மனநிலை, பதட்டமான சூழ்நிலையில் நீங்கள் இஷ்ட தெய்வத்தின் நாமங்களை உச்சரித்தால் மனம் வந்து அமைதியடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான நேரத்தில் குழப்பங்கள் நீங்கி உங்களால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். அதே மாதிரி சாமர்த்தியமாக செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது. அப்போது தான் உங்களுடைய காரியங்கள் செயல்கள் வெற்றி அடையுங்க. அதே மாதிரி புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் இந்த காலத்தில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பணவரத்து அப்படிங்கிறது ஏற்ற இறக்கமாக தாங்க இருக்கும். மாதத்தின் ஆரம்பம் பணவரத்து நன்றாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதி பணவரத்து சற்று குறைவாக இருக்கும். அதே மாதிரி மாதத்தினுடைய இறுதி பகுதி அப்படின்னு வரும் பொழுது ஓரளவிற்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதி அப்படின்னு வரும் பொழுது அந்த 10லேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணவரவு சரளமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலமாக கூடுதல் கவனத்துடன் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. தொழிலை விரிவுபடுத்த ஆலோசனைகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறமை வெளிப்படும். அதனால் மேலதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கப்பெறுவீங்க. வர வேண்டிய பணம் வந்து சேரும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாக பெறும். குடும்பத்தில் இருப்பவர் அடிக்கடி வருமானம் இருக்குங்க. அதே போல கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு காணப்படணும்னா நீங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டியதாக இருக்கும். தாய் தந்தையரின் உடல்நிலையில சற்று கவனமா இருப்பது அவசியம். கலைத்துறையினருக்கு திறமைகள் வெளிப்படும். தான தர்மங்கள்ல விருப்பம் உண்டாக பெறும். அரசியல்வாதிகளுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். செயல்களை செம்முற திருத்தமாக செய்து பலனடைவீங்க. உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் கலைத்துறையினருக்கு கிட்டுங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே தெளிவான முடிவை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள ஆர்வம் உண்டாகலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் இருக்கும். அறிவியல் கணித பாடங்களில் கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்ல மதிப்பெண் பெற உதவும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனத்துடன் இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது அப்படின்னாலும் கூட வைத்திய செலவு அப்படி இல்லைன்னா வீண்வரைய செலவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கலாம். அதனால சில சமயம் விரக்தியும் உங்களுக்கு ஏற்படலாம். மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாக பெறும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனை பெரிதளவில் இருக்காது அப்படின்னா கூட சின்ன சின்ன தடை தாமதங்கள் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவாங்க. உறவுகள் பலப்படும். தொலைபேசி
தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் இடைபெறுங்க. அதே மாதிரி அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்கலாம். ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். ஆனாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். பிரச்சனையை நீங்கள் சுமூகமாக கையாண்டு வெற்றி காண்பீங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கவும் முடியுங்க. அதனால் கவலை கொள்ள தேவை கிடையாது. பிரச்சனைகளை சமாளிக்க இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அனைத்து வித துன்பங்களில் இருந்தும் விடுபட நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட எதிர்ப்புகள் விலகும். குடும்பத்தில் சந்தோஷம் அமைதி நிலைத்திருக்கும். வராகியை வணங்கி வர மன அமைதி உண்டாகும். காரிய வெற்றி கிடைக்கப்பெறும்.